வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம டார்சான் படம் தான் பார்க்க போறோம். நீங்க எப்பயும் கேள்விப்பட்ட டார்சான் படம் மாதிரி இது கண்டிப்பா இருக்காது. இது ஒரு வித்தியாசமான படமா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல டார்சானுடைய ஆரிஜின் ஸ்டோரியா லைட்டா தான் காட்டுவாங்க. தன்னுடைய காட்டு வாழ்க்கையில இருந்து சிட்டிக்கு போனவாடி திரும்ப இவ அடிமையாக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கு காட்டுக்கே வரான். ஸோ இந்த படம் டார்சானுக்கு ஒரு சீக்வல் மாதிரி தான். கதை சூப்பரா இருக்கும் இந்த படத்துல. இந்த படத்தோட பேரு த லெஜெண்ட் ஆஃப் டார்சான். இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். 1884 பெர்லின் கான்ஃபரன்ஸ்ல உலகத்துல உள்ள எல்லா காலனியல் பவர்ஸும் ஆப்பிரிக்கன் காங்கோ பகுதியை அவங்களுக்கு தனித்தனியா பிரிச்சுக்கிட்டாங்க சொந்தமா. பெல்ஜியம் ராஜா லியோபோல்டு யானை தந்தம் கனிம வளம் நிறைந்த காங்கோ பேசினை அவனுக்கு சொந்தமா எடுத்துக்கிட்டான். இந்த கனிமங்களை ஒன்னா கொள்ளடிக்க போற பேராசையில கடன் விழுந்துருச்சு இவனுக்கு 5 வருஷம் கழிச்சு. இவனுடைய படைக்கே காசு கட்ட முடியல, அந்த அளவுக்கு இவனுக்கு காசு பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. ஸோ ராஜா அவனுடைய அசிஸ்டன்ட் லியோன் ரோம் அமிச்சு ஓப்பருடைய வைரத்தை தேட சொன்னான். ஸோ வைரத்தை தேடித்தா ரோமோ கொஞ்சம் ஆளுங்களும் ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. அந்த அசிஸ்டன்ட் ரோம் தான் இந்த படத்துடைய வில்ல. இவன் தான் ரோம். இவனையும் ஆளுங்களும் ஓப்பர் வைரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அங்க சில ஆபத்துகள் இருக்கு. அந்த வைர வளத்தை சுத்தி ஒரு இன மக்கள் வாழ்றாங்க. அவங்கள தாண்டி எடுக்க முடியாது. பனி புகைக்குள்ள இருந்து ஈட்டில வருது. இவங்கள சுட ஆரம்பிச்சிடுறாங்க. சுட்டு முடிச்ச வாட்டி பார்த்தா இவங்க சுட்டதில் கொஞ்சம் பேர் செத்து கிடக்குறாங்க அங்க. அதுக்கப்புறம் ரோமோ ஆளுங்களும் கடந்து போறாங்க. தண்ணிக்குள்ள சில பேர் ஒளிஞ்சிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தா இவங்களை சுத்தி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் இவங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மக்கள்லாம் ஈட்டி வச்செல்லாம் தாக்குறாங்க. சண்டை பயங்கரமா போகுது. சண்டையில ரோமுடைய ஆளுங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. ரோம மட்டும் தான் விட்டுருக்காங்க ஒன்றும் பண்ணாம. அப்போ ரோம் கிட்ட ஒத்தைக்கு சண்டை போட வரும்போது ரோம் அவன் கையில வச்சிருந்த மாலையை வச்சு இவன் கழுத்து நெரிச்சிடறான். இந்த இன மக்களுக்கு ஒரு தலைவர் இருக்கா. அவன் பேரு சீஃப் பாங்கோ. சீஃப் இவன் கிட்ட வைரத்தை காமிச்சு வைரத்தை எடுத்துக்கோ, பட் அதுக்காக எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்கறான். என்ன வேணா பண்ணுவேன்னு இவன் சொல்றான். எனக்கு ஒருத்த வேணும், அவன் தான் டார்சான். டார்சானை கூட்டிட்டு வா, உனக்கு வைர சொந்தமாயிடுன்னு சொல்றான். ஸோ ரோம் வைரத்துக்காக டார்சானை இவங்ககிட்ட ஒப்படைச்சாகணும். அதான் கதையே. எதுக்கு இந்த சீஃபை டார்சானை கூட்டிட்டு வர சொன்னாங்கிறதுலாம் கடைசியாக தான் காட்டுவாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துடைய கதையை. டார்சானை இவங்ககிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு தான் இவன் எல்லா வேலையும் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் நாம இப்போ டார்சானுடைய ஆரிஜின் ஸ்டோரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ள வரலாம். ஆப்பிரிக்கால கப்பல் சேதமாயி டார்சானுடைய அப்பா அம்மா இங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இந்த காட்டை சுத்தி ஒரே வேட்டையாளிகள் தான் இருக்காங்க. வயசானவங்க நோய்வாய்ப்பட்டவங்கள இந்த காடு கொன்றும். பலவீனமானவங்க செத்து போயிடுவாங்க. பல வாய்ந்தவங்க மட்டும் தான் தப்பி பொழைப்பாங்க. டார்சானுடைய அம்மாவும் காய்ச்சல் வந்து செத்து போயிடுறாங்க. அவங்கள புதைச்ச வாட்டி டார்சான் அப்பாவை குரங்குகள் சூழ்ந்துருச்சு. டார்சான் அப்பாவை குரங்குகள்லாம் அடிச்சே சாவடிச்சிருச்சு. ஸோ அவரு செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு பெண் குரங்கு டார்சானை பார்க்குது. அந்த குரங்கு டார்சானை வளர்த்த ஆரம்பிச்சிருச்சு. டார்சானை ஒரு உண்மையான அம்மா மாதிரியே பார்த்துக்கிச்சு. இது மற்ற குரங்குகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இப்படித்தான் டார்சான் வளர்ந்தான். டார்சானுக்கு 5 வயசு ஆகும்போது இவங்க அப்பா அம்மா கட்டின அந்த பழைய ட்ரீ ஹவுஸுக்கு போனான். அதுக்கப்புறம் அம்மா வந்து இவனை கூட்டிட்டு போகும்போது அங்க குரங்கு கூட்ட தலைவன் ஒருத்த வந்து பயங்கரமா சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். டார்சானை சேஸ் பண்ணி விட்டு அடிச்சே கொண்டு இருப்பான லெவல மற்ற குரங்குகள்லாம் தடுக்கவோ இவன் கம்முன்னு போயிடுறான். ஸோ இவனை அம்மா குரங்கு மட்டும் தான் நல்லா பாத்துக்கிட்டாங்க. இவனுக்கு சாப்பிட முட்டையெல்லாம் தந்தாங்க. எல்லாரும் டார்சானை ஒரு தீய சக்தி நினைச்சாங்க, மரத்துல உள்ள பேயை நினைச்சாங்க. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவன் காட்டுல உள்ள விலங்குகளை பாதுகாக்கிறவன். மற்ற விலங்குகள் விடையே இவன் சக்திசாலியா இருந்தான். ஏன்னா அந்த ஸ்பிரிட்டே இவனுக்கு காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து தான் கிடைச்சிச்சு. அம்மா இவனை அன்பா பாத்துக்கிட்டாங்க. இவன் அண்ணன் இவனை ஒரு சொந்த இன மாதிரியே கவனிச்சுக்கிட்டான். எல்லா மனுஷங்களையும் டார்சான் ஒரு எதிரியா தான் பார்த்தான். ஏன்னா சில பேர் விலங்குகளை வேட்டையாடினாங்க. ஆனா ஒரு கிராமத்தோட தலைவர் சீஃப் முவிரோக்கு மட்டும் தெரியும் இவன் நம்மளை போல சாதாரண மனுஷன் தான். இப்பதான் இந்த படத்துடைய ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹார்லி குயின் தான் இந்த படத்துடைய ஹீரோயின். ஹார்லி குயினுக்கு படத்துல பேரு ஜேன். ஜேன் கிராமத்துல உள்ள சின்ன சின்ன பசங்களோட சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடும்போது இவ கர்ச்சீஃபா டார்சான் எடுத்துட்டு போயிடுறான். ஹே, நீ என் கர்ச்சீஃப் எடுத்துட்டேன்னு தெரியும். நான் அமெரிக்கால இருந்து வரேன். எங்க அப்பா ஒரு ப்ரொஃபசர். நீ பேயெல்லாம் இல்ல, எனக்கு தெரியும். அந்த கர்ச்சீஃபை நீயே வச்சுக்கோ, என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்றான். டார்சானு வந்து இவளை தொட்டு பார்த்துட்டு விலங்குகள் மாதிரி மூந்து பாக்குறான். ஹே, என்ன பண்ற அப்படின்னு இவ திட்டவோ இவன் அங்கிருந்து போயிடுறான். ஈரின்னு சொல்லிட்டு இவ்வளவு பின்னாடியே போறான். அப்போ ஒரு குரங்கு ஜேனை தாக்க வருது. டார்சான் தான் வந்து காப்பாத்துறான். ஜேனை காப்பாத்துறதுக்காக குரங்கு கொடுத்த எல்லா அடி இவனே வாங்கிக்கிறான். இதனால இவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. அப்புறம் கிராமத்து மக்கள் தான் இவனை காப்பாத்துறாங்க. ஸோ இப்படித்தான் ஜேனும் கிராமத்து மக்களே இவனுக்கு பழக்கமானாங்க. அதுக்கப்புறம் தான் டார்சான் மொழியை கத்துக்கிட்டு ஒரு நாகரிகமான மனுஷனா மாறினான். டார்சானுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் சொத்து இங்கிலாந்துல இருக்குது, வீடு இருக்குது. ஸோ அங்க போய் நிம்மதியாக அவன் ஜேன் கூட வாழ ஆரம்பிச்சிடறான். டார்சான் அவன் பேரை கூட ஜான் கிளைட்டன் மாத்திக்கிட்டான். ஸோ இதுதான் இது வரைக்கும் நடந்த டார்சானுடைய கதை. ஸோ இனிமே தான் நம்ம டார்சானுடைய புது கதையை பார்க்க போறோம். இப்போ அந்த ராஜா டார்சானுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கிறான். வந்து என் இடத்த சுத்தி பாரு, இங்க அடிமைகள் யாரும் இல்லை, சர்ச்சு ஹாஸ்பிட்டல்லாம் நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறான். நம்ம நிக் ஃபியூரி அங்கதான் இருக்காரு. நிக் ஃபியூரி பேரு ஜார்ஜ். நீதா செலிபிரிட்டி டார்சான் அவரை கூப்பிடுறாருல, போன் சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறான். அவர்கிட்ட நான் வரலன்னு மன்னிப்பு அமைச்சிருங்க. அப்புறம் என் பேரு டார்சான் இல்ல, 3ஆம் ஜான் கிளைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஜான் வெயிட், நான் தான் அமெரிக்கன் தூதுவர். பிரசிடென்ட் தான் நீ அமிச்சாரு. ஓ இன்விடேஷன் வச்சு தான் நானும் உள்ள போக முடியும். லியோபாடு கட்டின ரயில் ரோட அவனே முடக்கம் பண்ணிட்டான். ஸோ உள்ளே போக முடியாது. லியோபாடு அங்கே 7 வருஷமா ஆட்சி புரியிறான். அப்பயும் அவனுக்கு கடன் தான் இருக்குது. இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு அவன் எப்படி ஆட்சி புரியிறான்? அதுக்கு பதில் அவன் மக்கள் அடிமையை யூஸ் பண்றான்னு அர்த்தம். ஸோ நம்ம உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு ஜார்ஜ் சொல்றான். ஸோ டார்சானு ஒத்துக்கிறான். சரி நம்ம ஆப்பிரிக்காவுக்கு போலான்னு.
ஒரு பக்கம் ஜேன் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஹிப்போபொட்டமஸால முதலையுடைய வாழை ஒரே கடியில துண்டாக்க முடியும். சரி யாராச்சும் பறவைங்களோட சத்தம் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு டார்சானே இங்க வந்து பறவை மாதிரி சத்தம் போடுறான். ஸோ பசங்களாம் டார்சானை பார்க்க போயிடுறாங்க. டார்சானுடைய கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா பெருசா இருக்குது. ஏன்னா குரங்கு மாதிரி கையை பயன்படுத்தி தான் நடப்பான். டார்சான் இங்க வந்து 8 வருஷம் ஆகுது. மறுபடியும் இப்போ ஆப்பிரிக்காவுக்கு போறதா சொல்றான். நீங்க போனா கண்டிப்பா நானும் வருவேன்னு சொன்னதுக்கு நான் அவனு விடுமுறைக்கு போல அப்படின்னு சொல்றான். பட் ஒத்துக்க மாட்டேங்கிறா. டார்சான் இப்பயும் கூட அவன் குரங்கு அம்மா கொடுத்த மாதிரியே பச்சை முட்டையை உடச்சி சாப்பிடுவான். அப்புறம் அவங்க கொடுத்த ஒரு கல் இருக்குது இவங்கிட்ட. கிராமத்து மக்கள் போட்டோவை பார்க்கறான். அப்புறம் இவன் அப்பா எழுதின டைரியை பார்க்கறான். ஜான், மை சன், உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. நீ கிரேஸ்டா குடும்பத்தோட வாரிசு. இங்கிலாந்து தான் உன் வீடு, இந்த காடு இல்லை. ஒரு நான் செத்து போயிட்டா உன்னை யாராச்சும் வந்து காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்த வாட்டி ஜேன் கிட்ட போய் நீ வா, ஆனால் எப்பி கியூபா கிராமத்திலே பாதுகாப்பாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணுன்னு சத்தியம் வாங்கிக்கிறான். ஏன்னா இவங்க ஃப்ரெண்டு கிராமத்து மக்கள் சொன்னல அவங்க இருக்கிற இடம் தான் கியூபா, அங்கே தான் போகிறாங்க இவங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, டார்சான், ஜேன், ஜார்ஜ் இவங்க 3 பேர் ஆப்பிரிக்காவுக்கு கிளம்பிட்டாங்க. ஆப்பிரிக்காவுக்கு போனோடனே அங்கே கொஞ்சம் சிங்கங்கள் இருக்குது. அதுக்கிட்ட கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா இந்த சிங்கங்களை இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ரோமோ ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டான். வந்தவொடனே டார்சானை தான் தேடுறான். இங்கெல்லாம் முதலை பெட்டா வளர்த்துறாங்க. அப்புறம் ட்ரெயின் ஃபுல்லாக யானை தந்தம் தான் இருக்குது. அந்த அளவுக்கு யானையை சாவடிச்சிருக்கிறாங்க. டார்சான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வராமல் அவன் இடத்துக்கு போயிட்டான். அவன் கிராமத்து மக்களை பார்க்க போயிட்டான். ஸோ ரோம் இப்போ அங்கே ட்ராவல் பண்ணி டார்சான் இடத்துக்கு போகிறதுக்கே 3 நாள் ஆகிடும். டார்சானை பிடிக்கிறதுக்கு 1 வாரம் டிலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஷியல் ஃப்ரம்னு ஒருத்தங்கிட்ட இவன் சாம்பிளுக்கு ஒரு டைமண்டை காட்டுறான். ஒரு பக்கம் டார்சானும் மற்றவங்களும் அந்த கியூபா கிராமத்துக்கு போயிடுறாங்க. கிராம தலைவரே உங்களை உற்சாகமாக வர வைக்கிறாரு. இவன் தான் ஜேனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவன் பேரு வசிம்போ. நீங்க தங்கின பழைய வீடு இது. எங்க பழக்க வழக்கம் படி இந்த வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் யாருமே போல நீங்க போன வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பழைய வீட்டை காமிக்கிறாங்க. இந்த கிராமத்து மக்கள்லாம் சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாங்க. ஏன்னா ஜேனுடைய அப்பா தான் இவங்களுக்குலாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாரு. ஏன் பாதுகாப்புக்கு ஆளுங்க வச்சிருக்கீங்க? ஒரு வதந்தி பரவிட்டு வருது கிழக்குல இருந்து. மக்களை கடத்திட்டு போய் அடிமையாக்கி அவங்கள வித்துடுறாங்களாம் அப்படின்னு சொல்றாரு இவரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பாட்டு பாடி கொண்டாடுறாங்க. எல்லாரும் லெஜெண்ட் ஆஃப் டார்சான் பாட்டை பாடுறாங்க. இந்த கிராமத்து தலைவர் பேர் தான் சீஃப் மூவீரோ. இவரு தான் ஃபர்ஸ்ட் டார்சான ஒரு மனுஷனா பார்த்தாரு. பாட்டு பாடி கொண்டாடி முடிச்சோட எல்லாரும் அவங்க இடத்துக்கு தூங்க போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ரோம் அங்க வந்துடுறான். ரோமோ ஆளுங்களும் அங்க இருந்தவங்க எல்லாம் பிடிச்சிடுறாங்க. தலைவரா மண்டியிட சொல்றாங்க. கூபா சீஃப் எப்பயும் மண்டியிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சுட்டு கொண்டுடுறாங்க. இதை பார்த்து டார்சான் காப்பாற்ற வரான். பட் டார்சானையும் எல்லாரும் சேர்ந்து கயிறு வச்சு பிடிச்சிடுறாங்க. டார்சான் ஜேன் மக்களை அடிமையாக்கி கூட்டிட்டு போகும்போது ஜார்ஜ் இன்னும் கொஞ்சம் கிராமத்து ஆளுங்களும் வந்து காப்பாத்துறாங்க. பட் அவங்களால டார்சான் மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இவங்களெல்லாம் ஷிப்பில் ஏற்றிடுறாங்க. ஷிப்போட பாய்லரை பார்த்து சுடுங்கன்னு ஜார்ஜ் சொல்றா. அப்பயும் அவங்களாம் தப்பிச்சிடுறாங்க. ரோம் ஜேனு கிட்ட நல்லா சத்தமா கத்து அப்படின்னு சொன்னதுக்கு வச்சு துப்புறான். சரி அவன் டார்சான், நீ ஜேன், கண்டிப்பா அவனை தேடி வருவான் அப்படின்னு சொல்றான். இவன் கிராமத்தை ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க. கிராம மக்களை கொஞ்சம் பேரை கடத்திட்டாங்க. கிராம தலைவரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. அவங்க படகு அப்ஸ்ட்ரீமில் போது கொஞ்சம் மெதுவாக தான் போகும். மங்கானி லேண்ட் வழியாக போனால் உம்பாங்கோ மலைகளுக்கு அவங்களுக்கு முன்னாடியே போயிடலாம். இந்த பக்கம் பெரிய வழி ஒன்று இருக்குது. அங்கே தான் ட்ரெயின் போவோம். நம்ம பாதிலே ட்ரெயினில் கூட போகலாம். நானும் வரேன்னு ஜார்ஜ் சொன்னதுக்கு எங்கள் வேகத்துக்கு ஒன்றால் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரைஃபிள் நான் தான் சூப்பராக சுடுவேன் அவங்கள விட அப்படின்னு சொல்கிறான். நான் ஒன்று என் உயிரை பற்றி கவலைப்படல. அவங்ககிட்ட என் ஒய்ஃப் இருக்கா, இவங்க ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவன் திட்டுறான். பட் இவ்வளோ சொல்லி ஜார்ஜ் வரேன் தான் சொல்கிறான். ஸோ ஜார்ஜி கூட கூட்டு போயிடுறாங்க. டார்சானும் மற்றவங்களும் செம்ம ஃபாஸ்ட்டாக வர்றாங்க. ஜார்ஜிக்கு மூச்சு வாங்குது. இவங்க சொன்ன மாதிரியே கொஞ்சம் தூரம் போய் இப்போ ட்ரெயினில் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ட்ரெயின் மணிக்கு 40 மைல் வேகத்தில் போவோம். எப்படி அதை பிடிக்க போகிறோம்? புவியிருப்பு சக்தி யூஸ் பண்ணிட்டா அப்படி சொல்லி குதிச்சிட்றான். மற்றவங்களும் குதிச்சிடுறாங்க. ஸோ ஜார்ஜ் வர வழி இல்லாமல் குதிச்சிட்றான். இப்போ இவங்க எல்லாரும் மரக்கலையில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இவங்க மரக்கலையை ஃபாலோ பண்ணிட்டு ட்ரெயின் ட்ராக்கு கிட்ட வந்துட்டாங்க. ட்ரெயின் வர சத்தம் கேட்குது. அடுத்து இப்போ மரத்துடைய விழுதுகளில் தொங்கிட்டே போய் ட்ரெயினை பிடிக்க போகிறாங்க. ஜார்ஜ் தொங்குறன்னு ஒரு விழுதை பிடிச்சிட்டு இருக்கிறான். பட் அந்த விழுதை பிடிச்சி இழுத்தா பிச்சுட்டு வந்துருச்சு. சரி நீ என் மேலே ஏறிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இவனும் அவன் மேலே ஏறிக்கிறான். இதை பார்த்து மற்றவங்களும் சிரிக்கிறாங்க. ட்ரெயினே இப்போ வந்துருச்சு. எல்லாரும் தொங்கிக்கிட்டே ட்ரெயினை பிடிக்கிறாங்க. இந்த சீனை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நாமளே தொங்கிட்டு ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு அந்த மாதிரி கேமரா ஆங்கிளில் காட்டுறாங்க. ட்ரெயினில் இறங்கின வாட்டி பார்த்தா அங்கே ட்ரெயினுக்குள்ளேயே கொஞ்சம் பேர் அடிமையாக சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ட்ரெயின் பெட்டி பார்த்தா அதுக்குள்ளே கொஞ்சம் சிப்பாய் ஆளுங்களாக்குறாங்க. அவங்க எல்லாத்தையுமே சமாளிக்கிறான் டார்சனு. ஒத்த ஆளாவே எல்லாத்தையும் அடிச்சு போட்டு பறக்க விட்டுட்டு இருக்கிறான். யாராலையும் டார்சனை ஒன்றும் பண்ண முடியல. சும்மா அடிச்சு ட்ரெயின் பெட்டியே உடையுது. அந்த மக்களை கட்டி போட்ட சங்கிலியுடைய சாவி தாங்க. அப்போ ஒருத்தன் பெருசாக வரான். பட் அவன் ஒரே உடைச்சிட்டு போயிடுறான். ஜார்ஜ் அப்படியே கண்ணை காமிச்சு மிரட்டுறான். எல்லாரும் நவுந்துக்கிறாங்க. இவன் காதலே சொல்கிறான். இதெல்லாம் லக்கி ஷாட்னு நினச்சா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு அவன் வேற லாங்குவேஜில் சொல்கிறான். பட் ஜார்ஜுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும். அவனும் அந்த லாங்குவேஜில் பேசவே மறுபடியும் இங்கிலீஷில் பேசுகிறான். நான் வெறும் இந்த பிரிட்ஜை கட்டின இன்ஜினியர் மட்டும்தான். சரி எத்தனை பேர் இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு அடிமையாக்குனீங்க? 800 பேரை. ரோமுடைய புது ஆர்மிக்கு பிரிட்ஜு கட்ட தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. நதிகளில் ட்ரெயின்களில் போனாவே 60% காங்கோவை போயிடலாம். ஸோ இது மூலிமா கோட்டைக்கு 3 நாளில் போயிடலாம். கோட்டை ரெடி ஆயிடுச்சு. பட் படம் இன்னும் வரவே இல்லை. படம் 1 மாதத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது. பட் அவங்களுக்கு காசு தரலன்ட்டு வரல. படையில் மொத்தமாக 20,000 பேர் இருக்காங்க. அவங்களாம் சாதாரண ஆளுங்க கிடையாது. மற்றவங்கள கொன்று வாழ்கிறவங்க, வாழ்றதுக்காக கொள்றவங்க. 50 கோட்டைகள், 20,000 பேர், மேக்ஸிமம் கன்று வச்சுட்டு 400 பேர். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட ரைஃபிளும் இருக்கும். இதை வச்சு மொத்த நாட்டையுமே அடிமையாக்க முடியும். பட் ரோம் ஏன் வேலை செய்கிறாங்க? அவனுக்கு என்ன பலன் இருக்குது?
அவன் சொன்ன வேலையை முடிச்சு அவனை கவர்னர் ஜெனரல் ஆக்கிடுவாங்க. ஒரு பக்கம் ரோம் ஜேன் ஃப்ரெண்டு வசிம்போவை தண்ணியில மூழ்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி டின்னர் சாப்பிட கூப்பிடுறான். அவளை ஜேனு பேசிக்கிட்டே அவன் கையில கட்டியிருந்தாலும் மாலை அதை எடுக்க பாக்குறா. பட் அவன் கண்டுபிடிச்சிடறான். ராஜாவோட படம் இன்னும் 6 நாள்ல வரப்போகுது. இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பாக்கி இருக்குது. சீஃப் உம்போங்கோ கிட்ட டார்சனை கொடுத்துட்டா போதும், எல்லாம் ஓகே. பட் அந்த சீஃப் எதுக்கு டார்சனை கேட்கறான்? அந்த சீஃபோட பையனை டார்சன் தான் கொன்னான். உன்னையும் கூடி சீக்கிரம் கொடூரமா அவன் கொல்ல போறான். ஓகே, நீ ஒளிச்சு வச்சுக்கிறல்ல அந்த பொருள் எடுன்னு சொல்றான். ஏன்னா இவன் கத்தியை ஒளிச்சு வச்சிருந்தா காதலிக்கிற பொண்ணை காப்பாத்துறதுக்கு சாதாரண மனுஷங்களே என்ன வேணா பண்ணுவாங்க. அப்ப என் ஹஸ்பண்ட் உன்னை என்ன பண்ணுவோன்னு யோசிச்சுப்பாருன்னு சொல்லிட்டு போறான். இவன் ட்ரெயின்லேயே போனா 2 நாள் லேட் ஆயிடும். ஸோ நான் காட்டுக்குள்ள போறேன்னு சொல்றான். இவங்கள வரவேணான்னு சொல்லிடுறான். காட்டுக்குள்ள அவ்வளோ ஆபத்தா இருக்குது. காட்டுக்குள்ள மங்கானி குரங்குகள் இருக்குது. கொரில்லாஸ் போலவா? கொரில்லாஸ் சாஃப்டானது, ஆனா மங்கானி குரங்குகள் அப்படி இல்லை. ஆபத்துல நண்பனை எப்பயும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜார்ஜி கூட வரான். நம்ம மறுபடியும் பொம்மா இடத்துல மீட் பண்ணலாம். ஒருவேளை நாங்கள் திரும்ப வரலைன்னா என் புக்ஸை லண்டன்ல உள்ள என் தாத்தா கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு டார்சானும் ஜார்ஜி கிளம்பிட்டாங்க. இப்போ தனியா எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் மக்கள்லாம் ஜீப்ரா மேலே சவாரி செய்ய மாட்டேங்கிறாங்க? குதிரைகள் தப்பிக்க நினைச்சா உன்னை உதச்சிட்டு மட்டும் தான் போகும். ஆனா ஜீப்ராஸ் உன்னை கொண்டுட்டே போயிடும். அது கூடவே பிறந்த முரட்டுத்தனத்தை நம்மளால மாற்ற முடியாது எப்பயுமே. ஆனா உன்னை நாங்க மாத்திட்டோமே. ஆமா, நீ விலங்குகள் கிட்ட பேசுவியான்னு கேட்டதுக்கு அதை நீங்க தான் சொல்லணும்னு சொல்றான். அப்பன்னு பார்த்தா அங்க நிறைய ஆஸ்ட்ரிச் எல்லாம் ஓடி வருது. இது ஒரு ஆண் ஆஸ்ட்ரிச் உன்னை தள்ளி இருக்க சொல்லுது. இது கூடவா ஆபத்து? அது உன்னை தரையில தள்ளி விட்டு காலை வச்சு மிதிச்சிச்சுன்னா அவ்வளோதான், நீ செத்து போயிடுவ. இப்போ இவங்க காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. காட்டுக்குள்ள தான் மங்கானி குரங்குகள் இருக்குது. சுட்டு கொல்லான்னு பார்க்காத, ஏன்னா ஒன்று செத்துச்சுன்னா கூட மற்றதெல்லாம் உன்னை காலி பண்ணிடும். நான் அவங்க தலைவன் கூட சண்டை போட போறேன். அவங்க தலைவன் பேரு அக்கூட்டு, என் அண்ணன் தான் அவன். என்ன ஆனாலும் நடுவில் மட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட போயிடுறான். சண்டை சும்மா வெறித்தனமா இருக்குது. 2 பேரும் சும்மா மாத்தி மாத்தி புரட்டி எடுத்துக்கிறாங்க. பட் குரங்கை கம்பேர் பண்ணும்போது டார்சன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறான். குரங்கு தான் டாமினேட் பண்ணுது. 2 பேரும் உருண்டு பிறண்டு சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியாக டார்சனை பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சு. ஸோ டார்சான் தோத்து போயிட்டான். அடுத்து இப்போ ஜார்ஜ் கிட்ட வருது. ஜார்ஜை மண்டிட்டு கும்மிய சொல்றான். இவன் மண்டிடாம வேடிக்கை பார்த்தா குரங்கு இவன் மூஞ்சிக்கிட்டே வந்து கத்துது. அப்புறம் இவன் மண்டிகிட்ட வாட்டி தான் கம்முன்னு போகுது. ஸோ சண்டை போட்டு இவங்களாம் தோத்த வாட்டி குரங்குங்கள்லாம் அங்கேருந்து கம்முன்னு போயிடுச்சு. இப்போ இவனுக்கு பின்னாடி இருக்கிற காயத்துக்கு ஏதாச்சும் பண்ணியாகணும். அந்த கடி காயத்துக்கு எறும்பு கொடுக்க வச்சு கடிக்க வச்சு எறும்போட உடம்ப தனியாக பிச்சிடுறாங்க. ஸோ அந்த தலை மட்டும் கடிச்சுக்கிட்டே ஸ்டிச்சிங் பண்ண மாதிரி தையல் போட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் ஜார்ஜ் அவங்க கதையை பற்றி சொல்கிறான். சிவில் வாரில் சண்டை போட்டதை பற்றி சொல்கிறான். ரெட் இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டாகவும் சண்டை போட்டேன், அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் சண்டை போட்டேன். எல்லாமே காசுக்காக தான் பண்ணேன். அந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்பன்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் காட்டு யானைகள் வருது. டார்சான் அந்த யானையை தொட்டு அரவணிக்கிறான். ஏன்னா அது இவன் பழைய ஃப்ரெண்டு தான். யானைகள் கண்கள் தான் உலகத்திலே மிகப்பெரிய மொழி பேசுன்னு டாக்கி சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஜேன் வசிம்போ கிட்ட அவங்க லாங்குவேஜில் பேசுறா. ஸோ ஒருத்தன் காண்டாய் அவனை தண்ணியில் தள்ளி விட்டுறான். அப்போ ஜேன் ஒருத்தன் அடிச்சு அவங்ககிட்ட சாவி வாங்கி தண்ணியில் குதிச்சு வசிம்போவை காப்பாத்துறா. இவங்க 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த நதி ஃபுல்லாக ஹிப்போபொட்டமஸ் இருக்கு. நீர் யானை கடிச்சா முதலை வாழை துண்டாயிடும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சீன்ல கிளாஸ் எடுத்தால இப்போ அந்த ஹிப்போபொட்டமஸை இவ்வளோ துரத்துது. எப்படியே இவங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ஓடுற சத்தத்தில் பறவையே மேலே பறக்குது. என்னை ட்ராக் செஞ்சு கண்டிப்பாக ஆளுங்க வந்துருவாங்க. ஸோ நீ தனியாக போய் உதவிக்கு ஆள் கூப்பிடுன்னு சொல்லிட்டு வசிம்போவை தனியாக அமைச்சிடுறான். அப்புறம் போலான்னு பார்த்தா அங்கே குரங்குகள்லாம் வந்துருச்சு. ஸோ இவன் மண்டிடுறா. ஜேனை ட்ராக் பண்ணி ரோமோ ஆளுங்களும் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட ஃபுல்லாக கன் இருக்குது. அவங்க நினைச்சா குரங்க சாவடிக்க முடியும். ரோம் அப்படியே மெதுவாக இவ கிட்ட வரான். ஜேன் இவங்க கிட்ட நான் வரேன், ஆனால் இந்த குரங்குகளை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்குறான். இவனு ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு போறான். பட் இவன் ஜேனை கூட்டிட்டு போன வாட்டி எல்லா குரங்கையும் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேன் கத்துற சத்தம் டார்சனுக்கு கேட்குது. ஏதோ ஆபத்துன்னு இவன் டக்குன்னு கிளம்புறான். எல்லா குரங்குகளையும் இறக்கமே இல்லாமல் சுட்டு கொள்றாங்க. டார்சன் அங்கே வேகமாக வந்துட்டு இருக்கிறான். விட்டா இவன் அண்ணனையே சுட்டு கொண்டு இருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல இவன் தான் காப்பாத்துறான் வந்து. அதுக்கப்புறம் டார்சானும் அண்ணனும் சேர்ந்து எல்லாத்தையும் அடிச்சு போடுறாங்க. பட் இங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ரோம் ஜேனை கூட்டிட்டு அந்த சீஃப் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு டார்சானும் கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள வர சத்தம் இவங்களுக்கு கேட்குது. இப்போதான் சீஃபோட பையனை ஏன் டார்சான் கொண்டான காரணத்தை காட்டுறாங்க. சீஃபோட பையன் ரொம்ப சின்ன பையனா இருந்தா வேட்டையிட போகும்போது தெரியாம டார்சனுடைய அம்மாவை சாவடிச்சிடறான். அம்மா சாகும்போது டார்சன் கிட்ட ஒரு கல்லை கொடுத்துட்டு செத்து போயிடுறாங்க. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச கல்லு. இந்த கோவத்துல தான் சீஃபுடைய பையனை டார்சான் கொண்டுட்டான். ஸோ அதனால தான் சீஃப் ஆரம்பத்துலேருந்து டார்சானை பழி வாங்கணும்னு காத்துட்டு இருந்தான். இப்போ ரோம் ஜேனை ஃபாலோ பண்ணிட்டு டார்சானே இவங்க கூட்டத்துக்கிட்ட வந்துட்டா. இனிமே சண்டை தான். அவங்களாம் வந்து ஒவ்வொருத்தரா சண்டை போடுறாங்க. எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். டார்சானுடைய பலத்துக்கு யாராலையுமே ஈடுகட்ட முடியல. எல்லாருமே அடி வாங்குறாங்க. ஆயுதங்கள் வச்சு கூட அடிக்கிறாங்க. அப்பயும் வேலைக்கு ஆக மாட்டேது. பட் யாரும் ஒட்டுக்கா வர மாட்டேங்கிறாங்க. ஒருத்தரா தான் வராங்க. இப்போதான் பொறுமையா ஜார்ஜ் ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் உங்க எதிரி இல்ல, நீ கொடுத்த அந்த வைரத்தை வச்சு அவன் ஒரு படையவே விலைக்கு வாங்க போறான். அந்த படையை வச்சு அவன் திரும்ப இந்த இடத்துக்கு வருவான். ஏன்னா இந்த இடம் முழுக்க வைரங்கள் இருக்கு. இப்படி இவன் எவ்வளவு சொல்லி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க கூட சண்டை போடுறாங்க. கடைசியா டார்சானே சண்டை போட்டு சீஃப் கழுத்துல கத்தி வச்சிடறான். உன் பையன் எனக்கு பிடிச்சவங்களை சாவடிச்சிட்டான். அது ஒரு விலங்கு, அது என் அம்மா. என் பையன் ஒரு சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான். அப்ப எங்க போச்சு உன் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுகுறான். எனக்கு அப்ப மரியாதையே இல்லைன்னு இவன் சொல்றான். டார்சானை காப்பாத்துறதுக்கு இவன் அண்ணன் மற்ற குரங்குகள்லாம் அங்க வந்துடுறாங்க. அந்த இடத்தையும் சுத்தி வளைச்சிடுறாங்க. நம்ம 2 பேரும் சண்டை போட்டா இழப்பு நமக்கு தான். ஆனா இதுல பலன் பெறது அந்த ரோம். அவ உங்க இனத்துல ஒருத்தர் விடாம அழிச்சிருவான். அது என்ன சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறியா? அது சாத்தியம் தான். ஏன்னா நானே இந்த மாதிரி சம்பவத்தை நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தா எனக்கு புரியுது. ஸோ இவனே டார்சானை மன்னிச்சு விட்டுறான். ரோம் ஜேனை கடத்தி படகுல போகும்போது காட்டுக்குள்ள பறவைகள்லாம் பறக்குது. ஏன்னா டார்சான் வரான்.
போர்ட் ஆஃப் பொமாலா 1000 பேர் கொண்ட படை இருக்குது, இன்னும் 20,000 பேர் வந்துட்டு இருக்காங்க. காசுக்கு இனி பிரச்சனை இல்லை, ஏன்னா ரோம் கொஞ்சம் டைமண்ட் எடுத்துட்டான், அது மூலியமா சம்பளம் கொடுத்துருவான் படைக்கு. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட போறேன்னு டார்சான் சொல்றான். என்னன்னு பார்த்தா டார்சான் காட்டுக்குள்ள இருந்த சிங்கங்கள், எரும மாடுகள்னு எல்லாத்தையுமே கூட்டு வந்துடுறான். எல்லாம் சும்மா அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்குது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. ட்ரெயின்லேயே அங்கே கிராமத்து ஆளுங்களாம் வந்துடுறாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சிங்கங்கள்லாம் ஒரு பக்கம் வேட்டையாடுது, எரும மாடுகள்லாம் எல்லாத்தையும் மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்குது. பில்டிங்லாம் உடச்சி போட்டுட்டு வருதுங்க, அந்த அளவுக்கு இருக்குதுங்க எரும மாடுங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டார்சானும் ஜேனை காப்பாத்திடுறான். ரோமை தப்பிக்க விடக்கூடாது, ஏன்னா அவங்ககிட்ட டைமண்ட் இருக்குது, அதை வச்சு படையை வாங்க முடியும். 1886 மாடல் மேக்ஸிம் மிஷின் கன் அப்படின்னு ஜார்ஜ் சுட ஆரம்பிச்சோடனே கப்பலில் இருந்தவங்களாம் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரோம் இன்னும் அங்கே தாக்குறான். ஒரு பக்கம் ஃபைனான்சியர் ஃப்ரம்மும் வந்துட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட டைமண்ட் அவன் கொடுக்க போறான். அதை தடுக்கிறதுக்கு டார்சான் போயிடுறான், கப்பலுடைய ப்ரெஷர் அதிகப்படுத்திடுறான், அப்பதான் கப்பல் டேமேஜ் ஆகும்னு. அப்புறம் ரோமை பிடிக்க போனா ரோம் ஒரு மாலை வச்சிருந்தாலும் அதை வச்சு டார்சானை பிடிச்சிடுறான். அப்போ டார்சான் ஏதோ சத்தம் மாதிரி போடுறான், முதல்ல தண்ணிக்குள்ள இறங்குது. என்ன சத்தம் போடுற அப்படிங்கிறதுக்கு மேட்டிங் கால் அப்படின்னு சொல்லிட்டு இவனை காலில் பிடிச்சி அந்த மாலையே பிச்சுட்டு வந்து இவனை தண்ணியில் தள்ளி விட்டுறான். ஸோ கடைசியாக ரோமை முதலுங்கெல்லாம் கடிச்சு சாவடிச்சிருச்சுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கப்பலும் ப்ரெஷர் தாங்காமல் வெடிச்சிருச்சு. இதை பார்த்த ஃபைனான்சியர் ஃப்ரம் மற்றவங்களாம் தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கிராம மக்கள்லாம் கொண்டாடுறாங்க இந்த வெற்றியை. நம்ம ஜார்ஜு திரும்ப லண்டனுக்கே போய் பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இந்த லெட்டர் பெல்ஜியம் ராஜா 2ஆம் லியோபார்டுக்கு. நீங்க ஆப்பிரிக்கன் காங்கோல செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சு. எங்ககிட்ட விட்னஸஸ், டாக்குமெண்ட்ஸ், லெட்டர்ஸ், அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆப்பிரிக்கன் மக்களை அடிமைப்படுத்தி அபியூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது. ஜார்ஜ் வாஷிங்டன் வில்லியம்ஸ், ஜூலை 18, 1890. ஏன்னா இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் வில்லியம்ஸ்னு ஒருத்தர் உண்மையிலுமே இருந்தாரு. அவர் ஒரு அமெரிக்கன் ஹிஸ்டோரியன், பொலிட்டிஷியன், லாயர், லெக்சரர், சோல்ஜர். இப்போ அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. டார்சானும் ஜேனும் அந்த கிராமத்திலே தங்கிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. லாஸ்டா இவ அந்த ட்ரீ ஹவுஸுக்கு கீழே இவனுடைய உண்மையான அம்மா செத்து போய் சமாதி இருந்துச்சு இல்ல, அந்த சமாதியில இந்த குரங்கு அம்மா கொடுத்த கல்லை வச்சிடறான். அதுக்கப்புறம் இவன் அண்ணன் கூட மற்ற குரங்கு கூட பழைய டார்சான மாதிரி சுத்துற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் அவ்வளோதான், படம் முடிச்சிச்சு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.